அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியானது கடந்த நவம்பர் 22ஆம் தேதி துவங்கி 4ஆம் நாளான இன்று விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இந்திய அணி கிட்டத்தட்ட வெற்றியை நோக்கி சென்றிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மேட்ச்சில் பார்த்து கொஞ்ச நேரத்திலேயே எடுத்திருக்காரு ரோஹித் சர்மா ஒரு அதிரடியான முடிவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அதிரடியான முடிவு என்ன அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவல்களை தொடர்ந்து இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியானது கடந்த நவம்பர் 22ஆம் தேதி துவங்கி 4ஆம் நாளான இன்று விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இந்திய அணி கிட்டத்தட்ட வெற்றியை நோக்கி சென்றிருக்காங்க. இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் சுமாராக ஆரம்பித்தாலும் அதற்கு பிறகு சுதாரித்து கொண்ட இந்திய அணி பலமாக திரும்பியுள்ளது ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. முன்னதாக இந்த முதல் போட்டிக்கு முன்னர் ரோஹித் சர்மா தனது 2வது குழந்தை பிறப்பின் காரணமாகவே இந்தியாவிலேயே தங்கிவிட்டதால் அவருக்கு பதிலாக பும்ரா தலைமையில் இந்த டெஸ்ட் கிரிக்கெட் இந்திய அணி பங்கேற்று மிக சிறப்பாக விளையாடி வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் 2வது டெஸ்ட் போட்டிக்கு முன்னதாக இந்திய அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா தற்போது பெர்த் நகருக்கு வந்து ஓய்வறையில் கம்பீருடன் அமர்ந்து இந்த போட்டியை கண்டுகளித்திருக்காங்க. அதோடு இந்த முதல் டெஸ்ட் போட்டிக்கு பிறகு 10 நாட்கள் ஓய்விருக்கும் வேளையில் 2வது போட்டி பகல் இரவு ஆட்டமாக நடைபெறப் போகிறது. இந்நிலையில் அந்த போட்டிக்கு தயாராகும் விதமாக சில மணி நேரங்கள் மைதானத்தில் இருந்து போட்டியை கண்டுகளித்த ரோஹித் அதன் பின்னர் நேரடி வலைபயிற்சி மைதானத்திற்கு சென்று அங்கு பிங்க் நிற பந்தில் பயிற்சி செய்திருக்கார். இதன் மூலமாக ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் அவர் களமிறங்குவது உறுதியாகியிருக்கு. அதனால் 2வது போட்டியில் முக்கிய சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில் 2வது போட்டிக்கான இந்திய அணியில் துவக்க வீரரான KL ராகுல் மீண்டும் 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டு அவருக்கு பதிலாக ரோஹித் சர்மா துவக்க வீரராக களமிறங்குவார். மேலும் தற்போது 6வது இடத்தில் விளையாடி வரும் துருவ் ஜூரெல் வெளியேற்றப்பட்டு அந்த இடத்துல ராகுல் விளையாடுவார் அப்படின்னு தெரியுது. இப்படி ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியா வந்தடைந்ததும் உடனே பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்ற முடிவு எடுத்தது பலரது மத்தியிலையும் பாராட்டினை ஏற்படுத்தி குவித்து வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சியில் நான் இதனை அடுத்து பார்க்கும் பொழுது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 295 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகித்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அடுத்த டெஸ்ட் போட்டிக்கு ரோஹித் சர்மா திரும்பவும் கேப்டனாக பொறுப்பேற்க உள்ள நிலையில் முந்தைய கேப்டன் பும்ரா இது குறித்து சில முக்கிய தகவல்களையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு. அதாவது இந்திய கிரிக்கெட் அணியுடைய ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வரக்கூடிய நிலையில் பெர்த்தில் நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டு 295 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. முதலாவது டெஸ்ட் போட்டிக்கு இந்திய அணியுடைய வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா கேப்டனாக தலைமை தாங்கினார். இரண்டாவது குழந்தை ரோஹித் சர்மாவுக்கு பிறந்திருக்க நிலையில் அவர் முதலாவது டெஸ்ட் போட்டியில் இருந்து விலகி தற்போது 2வது டெஸ்ட் போட்டிக்கு முன்னதாக ஆஸ்திரேலியாவுக்கு வந்தடைந்திருக்காரு. அதனால் இனி 4 போட்டிகள்லையுமே ரோஹித் சர்மா கேப்டனாக செயல்படுவார் அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் முதல் டெஸ்ட் போட்டியில் கேப்டனாக பதவி வகித்த பும்ரா நான் கேப்டன் பதவியை விட்டு வெளியேற போகிறேன் அப்படின்னு ரோஹித்திடம் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு நகைச்சுவையாக சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். இது குறித்து அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா,
அப்படின்னா நான் கேப்டன் பதவியை விட்டு வெளியேற போகிறேன் அப்படின்னு ரோஹித் சர்மாவிடம் சொல்ல போகிறதில்ல. இதற்கு முன்னர் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் அவர் ஒரு சிறந்த கேப்டன் மற்றும் அவரது வேலையை சிறப்பாகவே செய்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். தற்போது அவருக்கு அவருடைய இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கேன். இது குறித்து நானும் அவரும் இந்தியாவில் விவாதித்து பேசியிருக்கோம். அதனால் தற்போது அவர் கேப்டனாக பொறுப்பேற்ற பிறகு என்னால் முடிந்த அளவு அவருக்கு உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு பும்ரா சொல்லியிருந்தார். சொந்த மண்ணில் இந்திய அணிக்கு எதிராக முதலாவது போட்டியில் தோல்வி அடைந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணி அடுத்து வரக்கூடிய பகலிரவு டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியை வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுமா அப்படின்றத நாமளும் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் 3-0 அப்படின்று குறைச்சி பேசுனீங்க, இதுதான் தெறிக்க விடக்கூடிய இந்தியா அப்படின்னு ஆசிக்கு கங்குலி ஒரு சிறப்பான ஒரு பதிலடியை கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அதனுடைய சொந்த மண்ணில் இந்தியா 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட்டு கிரிக்கெட் தொடரில் விளையாடி வந்துட்டுருக்கு. அந்த தொடரில் பெர்த்தில் நடைபெற்ற முதல் போட்டியில் ஆஸ்திரேலியாவை 295 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா தோற்கடித்திருந்தாங்க. அதனால் 1-0 அப்படின்ற கணக்கில் முன்னிலை பெற்ற இந்தியா சமீபத்தில் சொந்த மண்ணில் நியூசிலாந்துக்கு எதிராக சந்தித்த தோல்வியில் இருந்து கம்பேக் கொடுத்துருக்கு. முன்னதாக நியூசிலாந்துக்கு எதிராக 3-0 அப்படின்ற கணக்கில் இந்தியா தோல்வியை சந்தித்திருந்தது. அதன் காரணமாக ஆஸ்திரேலிய அணி இந்தியாவை இத்தொடரில் கண்டிப்பாக வீழ்த்தும் அப்படின்னு ரிக்கி பாண்டிங், ஆடம் கில்கிறிஸ்ட் உள்ளிட்ட பல முன்னாள் வீரர்களும் தெரிவித்திருந்தாங்க. ஆனால் முதல் போட்டியிலேயே ரோஹித் சர்மா இல்லாமல் பும்ரா தலைமையில் சிறப்பாக விளையாடி இந்தியா வெற்றி கண்டு அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கு. இந்த நிலையில் நியூசிலாந்துக்கு எதிராக தோல்வியால் குறைத்து மதிப்பிட்ட ஆஸ்திரேலிய அணிக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளதாக முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி பெருமை தெரிவித்திருக்கார். இத்துடன் இனிமேலும் குறைத்து மதிப்பிடாமல் விளையாடவில்லை அப்படின்னா ஆஸ்திரேலிய அணியை இந்தியா தோற்கடிக்கும் அப்படின்னு அவர் தெரிவித்திருக்கார். இது பற்றி அவர் பேசியது என்ன அப்படின்னா 3-0 அப்படின்ற கணக்கில் நியூசிலாந்துக்கு எதிராக தோல்வியை சந்தித்ததால் இந்தியா தூக்கி எறியப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் யார் தூக்கி எறியப்பட்டுள்ளார்கள் அப்படிங்கிறத இப்போது பாருங்க. இந்திய அணி அற்புதமான திறமைகளை கொண்டிருக்கு. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நன்றாக விளையாட வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த மிகப்பெரிய தொடர் உங்களுக்கு பின்னடைவாகவே அமையும். பும்ரா, கோலி, ஜெய்ஸ்வால் ஆகியோர் அசத்தியதை பார்ப்பது நன்றாகவே இருக்கிறது. 22 வயது ஜெய்ஸ்வால் ஆஸ்திரேலியாவில் முதல் போட்டியிலேயே அசத்தியிருந்தார். நிதிஷ் ரெட்டி பெரிய போட்டியில் தடுமாறியதாக தெரியல. இதுதான் எதிரணியான உங்களுக்கான இந்திய அணி. அடுத்த போட்டி பகலிரவாக நடைபெறவுள்ளது மிகவும் முக்கியம். அடிடெய்ல்ட் மைதானத்தில் ஆஸ்திரேலியா நல்ல சாதனைகளை வைத்திருக்காங்க. அதனால் இந்த பெரிய தொடரில் இந்தியா அசத்தும் என்ற நம்பிக்கையுடன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் அடுத்த 4 போட்டிகளில் குறைந்தது இந்தியா 3 போட்டிகளை பெறும் முனைப்புடன் விளையாட போகிறாங்க. அப்படி 3 வெற்றிகளை பெற்றால் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இந்தியா தகுதி பெற வாய்ப்புள்ளதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் கேப்டன்சியில் பிடிக்கலையா ரிஷப் பந்த் மறைமுகமான ஒரு தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காரு. அதாவது இந்திய விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நாங்கள் ஜெர்சிபாயை மட்டும்தான் நம்புகிறோம் அப்படின்னு கூறியிருப்பது ரோஹித் சர்மா கேப்டன்சியில் அதிருப்தியில் உள்ளாரா அப்படின்ற கேள்வியை கிளப்பியிருக்குங்க. இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அணி தன்னுடைய 2வது இன்னிங்ஸில் அபாரமாக விளையாடியிருக்காங்க. தொடக்க வீரர்கள் ஜெய்ஸ்வால் மற்றும் ராகுல் முதல் விக்கெட்டுக்கு 201 ரன்கள் சேர்த்து KL ராகுல் 77 ரன்கள்லையும் ஜெய்ஸ்வால் 161 ரன்கள்லையும் ஆட்டமிழந்தாங்க. அடுத்ததாக விராட் கோலி ஃபார்முக்கு தடுமாறி வந்த நிலையில் இந்த போட்டியில் அபாரமாக ஆடி தனது 30வது சதத்தை பதிவு செய்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கோலி சதம் அடித்தவுடன் இந்திய அணி டிக்ளேர் செய்தது ஆஸ்திரேலிய அணிக்கு இலக்காக 534 ரன்கள் நிர்ணயிக்கவும் பட்டிருந்தது. இந்த நிலையில் போட்டிக்கு பிறகு
ரிஷப் பந்த் தனது இன்ஸ்டாகிராம் பதிவு ஒன்றில் வெளியிட்டிருந்தார். நாங்கள் ஜெர்சி பாய், அதாவது பும்ரா, மியான் சிராஜ், ராணா, கேஎல் பாய், ராகுல், YJ ஜெய்ஸ்வால் மற்றும் விராட் பாய் ஆகியோரை மட்டுமே நம்புகிறோம். ஏன்னா அவர்கள் கேம் சேஞ்சர் பிளேயர்கள். இவ்வாறு அவர் கூறியிருப்பது அவர் ரோஹித் சர்மாவின் மீது அதிருப்தியில் உள்ளாரா அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்கு.